கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மறுபடியுமாக நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக குடும்பமாக கூட்டி சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பன், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ரட்சா. வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. யார் முகங்கள்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதா இல்லவே இல்லையா? அவர்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு பலனை கொடுக்கிறார், பாதுகாவலை கொடுக்கிறார், போஷிப்பை கொடுக்கிறார். அவரை விசுவாசித்திருக்கிறவர்கள் இன்னார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாம மாத்திரம் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது அறிவதல்ல, அவரை விசுவாசித்திருக்கிறவர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில தேவன் அவரையே நோக்கி பார்த்து அவரையே பிடித்துக் கொண்டு, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை செய்வதே எங்களுடைய வாஞ்சையா இருக்கிறது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய சுவாச காற்றா இருக்கிறது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தை இன்னும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எப்படி உம்முடைய குமாரனை கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தீரோ, அப்படியாக எங்களை கொண்டும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ராஜாவே, எங்களை பண்படுத்தும். நீர் பயன்படுத்துவதற்காக இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ராஜாவே எங்களை எந்தெந்த சத்தியத்திற்குள்ளாக எப்படி நடத்த வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டீரோ அதன்படி செய்ய எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஹேவ் யூ யுவர் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எஸ் டாடி. குயவன் கரத்துல இருக்கிற களிமண்ணை போல நீர் வளைந்து கொள்ளும் தகப்பனே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னவர், இந்த நாளிலே நீர் எங்களை பிழைப்பூட்டும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்துல நீர்கால்களை போல இருக்கிற உங்களுடைய சித்தத்தின்படி நீர் அவைகளை திருப்புகிறவரா இருக்குது. இந்த நாளிலே எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. எங்களுடைய முகம் உம்மை நோக்கி பார்க்கட்டும்பா. எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை உண்மை குறித்ததா இருக்கட்டும் தகப்பன. உடைய சித்தம் இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் செய்து முடிக்க எங்களை கொண்டும் எங்களுக்குள்ளும் நீர் என்ன செய்ய இந்த நாளிலே சித்தம் கொண்டிரு அவைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி வரம். தாமதமான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீறி அழைத்து கொண்டு வாங்க வந்திருக்கிற பிள்ளைகளை நிறைவாய் உம்முடைய வார்த்தையினால் நீர் தாமே ஆவி ஆத்மா சரீரம் 3 காரியத்திலும் நிறைவாய் அவர்களை இந்த நாளிலே அப்பா உம்முடைய மகிமையினாலே நிரப்பும், வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. கர்த்தருடைய சமூகம் எப்பொழுது நமக்கு இன்பமானது. பிரைஸ் தி லார்ட். ஜெயபிரகாஷ் அங்கிள் போன வாரம் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். எனக்கு தெரியல எவ்வளவு பேர் நீங்க போன வாரம் அதை கிரகிச்சிங்கன்னு. இதுல ஒரு பாட்டு தான் அங்கிள் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 3 பாட்டுக்கு மேல வரும் நான் விசுவாசிக்கிறேன். பட் ஆனா அருமையான சத்தியங்கள். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் நம்ம வெறும் சரீரத்திற்கு மட்டும் தான் கேட்டிருக்கிறோம். ஆனா ஆரோக்கியத்திற்கு தேவன் எவ்வளவு ஆழமான காரியங்களை வைத்திருக்கிறாருன்னு ரொம்ப ஆரோக்கியமான விதத்துல தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. Once again, thank you so much uncle. God bless you abundantly. You are such an amazing asset to the kingdom of God. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறத பிட்டு ஜாதிகளுக்கு கொடுப்பாரு. உங்களை போன்ற பாத்திரங்களை உங்களை கொண்டு நிச்சயமாக எழுப்பி உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு செய்வார்கள். Amen. Hallelujah. Okay. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துல இந்த நியூ இயர்ல நம்ம எல்லோருமே வாக்குத்தத்தங்கள் வாங்கியிருப்போம். நம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுப்பதில்ல. He is not a limited God. He is an unlimited God. Hallelujah. எவ்வளவு பேரு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்துக்கு மேல கொடுத்தாருன்னு சொல்றீங்க? Amen. எனக்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 டைமென்ஷன்ல பேசிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பேசுறதை கிரகிக்கிறதுக்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு திராணி இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். அந்த 2026ல உங்களுக்கு தேவன் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு செய்து முடிப்பாரு. அதற்கு உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவார். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனாலும் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? தகுதின்னு நான் சொல்ற தகுதி, நம்ம அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சுய நீதியை குறித்து நான் பேசல. ஏன்னா அந்த சுய நீதி தேவை நமக்கு. பட் ஆனா அதனால நான் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை.
நம்மளுடைய டிசிப்ளின், நம்முடைய கிறிஸ்டியன் மேண்டேட் இந்த உலகத்திற்கு நாம் தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்கிறது எல்லாமே எதை பொறுத்து இருக்குதுன்னா, அவர் எப்படிப்பட்டவர் அதை பொறுத்து இருக்குது. அப்ப நம்மள என்ன பண்றாரோ அவர் எதிர்பார்க்கக்கூடிய சாயல்ல, அவர் எதிர்பார்க்கிற விதத்துல வணைந்து அந்த நன்மையை கொடுக்கும் பொழுது, அந்த நன்மைக்கு உண்டான மகிமையை நம்ம அவருக்கு கொடுப்போம். அவர் எதற்காக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ, எதற்காக கிருபை வரங்களை கொடுக்கிறாரோ, எதற்காக அபிஷேகத்தை கொடுக்கிறாரோ, எதற்காக அழைப்பை கொடுக்கிறாரோ, எதற்காக நீங்களோட எதிர்பார்த்திராத மேன்மைகளை கொடுக்கிறாரோ, அந்த ஆசீர்வாதத்தினுடைய பரிபூர்ண நோக்கத்தை நாம் செய்து முடிப்பதற்கு முதிர்ச்சி தேவை. அவ்வளவுதாங்க. எப்படின்னா, இந்த ஒரு விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளை எடுத்து நான் ஈத்தன் கையில கொடுத்துட முடியாது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கான், விளையாடிட்டு இருக்கான், கீழே போட்டு உடைச்சிருவான். அப்ப நான் அவனுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு தகுதி இல்லைன்றது இல்ல, அவன் இன்னும் முதிர்ச்சி இல்லை. தகுதி வேற, முதிர்ச்சி வேற. அந்த முதிர்ச்சி வரும்பொழுது கொடுக்கிறார். நான் நிச்சயமாக கொடுப்பேன். தேவனும் நமக்கு நிச்சயமாகவே கொடுக்கிறார். அப்ப இந்த ஆண்டுல நீங்கள் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் கிரியை செய்வாரு. ஆனா இது எல்லாவற்றிலும் தேவன் இந்த பூமியில எதை செய்வதற்கும் தேவனுடைய நியமங்கள் இருக்கிறது. There are principles of God or laws of God. எப்படி ஒரு பொருள் கீழே நம்ம போட்டுட்டு அது கீழே விழுதல புவியீர்ப்பு சக்தின்னு சொல்றோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அத போல தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவன் கிரியை செய்வதற்கு தேவனுடைய லாஸ் இருக்கு, தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கு. மன்னிக்கணும், என்னுடைய நேற்று முந்தா நல்லா த்ரோட் கம்ப்ளீட் ஆகுது. நேற்று வெங்கட்டோட பேசும்பொழுது கூட நான் சொன்னேன், த்ரோட் ரொம்ப அனீசியா தான் இருக்குது. பட் ஆனா நம்ம எப்ப பலவீனர்களா இருக்கோம், அப்ப தேவன் பலம் உள்ளவராய் இடைப்படுகிறார், வெளிப்படுகிறார். என் கிருபை உனக்கு போதும், முன் பலவீனத்திலே பரிபூர்ணமாய் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். சோ இன்னைக்கு தேவன் அதிகாலையில நான் எழுந்து இயேசுவேன்னு வாயை திறந்து சொல்லும் பொழுதே நல்லா அழகா, நேற்று பயங்கர அப்படியே க்ளோஸ்டா இருந்துச்சு, இன்னைக்கு ஓப்பனா இருக்கு. ஆமென். ஒருவேளை வாய்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம், பட் கொஞ்சம் காஃப் வரலாம், மன்னித்துக் கொள்ளுங்க. பட் தேவன் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். இந்த காலை வேளையில எப்படி என்ன நேற்று நான் எப்படி இருந்தா முந்தா நாள் எப்படி இருந்தா எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எப்படி இங்க பேசும்படிக்கு வைத்திருக்கிறாரோ, ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலை பார்க்கறதுக்கு ஐயோ இந்த வருஷமும் இதே பிரச்சனையா, இந்த வருஷமும் இந்த ப்ராப்ளமா, இந்த வருஷமா நான் இதே போராட்டங்களோட இருக்கணுமா, இல்லைங்க. கண்ணு வைக்கிற நேரத்துல தேவன் உங்களுடைய பலவீனங்களை பலனாக மாற்றுவார், உங்களுடைய சுகவீனங்களை சுகமாக மாற்றுவார். எந்த எல்லையில உங்களால இது முடியல நினைச்சீங்களோ அந்த எல்லையில தேவனுடைய அன்புக்கரம் இறங்கி வந்து உங்களுக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இந்த நாளில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய அருமையான வார்த்தை எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 20-21. நாம் எபேசியர் 3 வசனம் 20-21 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அநேக நாட்களாக, அது கடந்த நாட்கள்ல அநேக உலகத்துல நடக்கக்கூடிய வன்முறைகள், போராட்டங்கள், தேசங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனா வரக்கூடிய இந்த நாட்களில தேவனுடைய சபையை கொண்டு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையை தேவன் முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு காலமாய் இது இருக்கும். ஆமென். நீங்களும் நானும் தான் தேவனுடைய சபையா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்திற்கு அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஜனத்திற்கும் தேவனுடைய வீட்டிற்கும் அவர் என்னென்ன கிரியைகளை செய்கிறார் என்பதை உலகம் பார்க்க போகிறது, கேட்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏதோ சாதாரணமா ஜீவித்துட்டு ஏதோ சாதாரணமா ஏதோ மற்றவங்களுக்கு எதுவும் வேற இயேசு கிறிஸ்து குறித்து சொல்வதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில எப்படி இயேசு கிறிஸ்து அவர் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு எடுத்துக்கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் தேவன் அன்னைக்கு அவர் இழுத்து கொண்டு போனார். தேவனுடைய பரிபூர்ண சுத்தத்தை செய்யும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறுரூபத்தை கொடுத்தார். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து செய்த அதே கிரியைகளை செய்யும்படிக்கு இந்த நாட்கள்ல தேவன் சபையை உயர்த்துகிற ஒரு காலமா இருக்குது. நீங்களும் நானும்
நமக்கு 1000 காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் தேவனோடு கூட ஒருமுகப்படுங்க. தேவனோடு கூட இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஐக்கியப்படுங்க. தேவனோடு கூட அதிகமாக நடங்க. தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக உட்கொள்ளுங்க. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த பூமியில செய்யப்படுவதற்கு நீங்க உங்களை ஒப்புக் கொடுங்க. நீங்க தான் வெசல். உங்களை என்ன கொண்டு நம்மை தான் அவர் சபை என்று சொல்கிறார். நீங்க தான் தேவனுடைய சரீரமாகிய சபை. நீங்களும் நானும் சபை என்றால் அவருடைய சரீரம் என்றால் அவயவமா இருக்கிறோம். கண்ணா இருக்கிறோம் ஒருத்தர், காதா இருக்கிற ஒருத்தர், கையா இருக்கிற ஒருத்தர், காலா இருக்கிறோம். நீங்களும் நானும் எந்த அவயவமா இருக்கிறோமோ அந்த அவயவத்திற்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை கொண்டு தேவ மகிமை வெளியரங்கமாக நாம தடைய இருக்கவே கூடாதுன்னு இன்னும் அதிகமாக உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் வல்லமையான கிரியைகளை செய்ய போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அப்படின்னா இந்த வசனத்துல மன்னிக்கணும், இந்த வசனத்துல தேவன் ரொம்ப அழகா ஒரு கீ வச்சிருக்கிற திறவுகோல். நம்ம எல்லாருக்குமே தேவன் மிகவும் அதிகமா செய்யணும். அவர் பெரியவரா இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் சாவாமை உள்ளவரா இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா என்று அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அவருடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாரு? நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல உன்னுடைய ஜாதிகளை நான் பெருக பண்ணுவேன். அவருடைய இருதயம் எப்பொழுதுமே நமக்கு அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறாருங்க. அவர் கொஞ்சமாக செய்கிறவர் அல்ல. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேணுமா அதிகம் வேணுமா கேட்டு பாருங்க. 2 சாக்லேட் வேணுமா 5 வேணுமா 5 தான் வேணும். எப்பொழுதுமே அதிகம் நல்லது. சொல்லுங்களேன், மச் இஸ் குட். தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாக வேணும். தேவனுடைய மகிமை அதிகமாக வேணும். தேவனுடைய கிருபை வரங்கள் அதிகமாக வேணும். தேவனுடைய நன்மைகள் அதிகமாக வேணும். தேவனோட இருக்கிற ஐக்கியம் அதிகமாக வேணும். தேவனுடைய ஆராதனை அதிகமாக வேணும். தேவனுடைய பரிசுத்தம் அதிகமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற சகலமும் அதிகமாக வேணும். ஆனா நமக்கு எது மட்டும் கம்மியா வேணும்னா பாடுகள் மட்டும் கம்மியா வேணும். ஏன்னா அது நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனா பாடுகளும் வாழ்க்கையில முக்கியங்க. பாடுகள் தேவன் எதற்காக நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறோம்னா, அந்த பாடுகள் நமக்கு சொல்லி கொடுக்கறத செய்யறத வேற யாராலையுமே செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த சஃபரிங் அப்படிங்கிற டீச்சர், நம்ம போற பாடுகள் இருக்குல்ல, அந்த சஃபரிங்ன்ற டீச்சர் இர்ரீப்ளேசபிள். அந்த டீச்சருக்கு போல வேற ஒரு டீச்சரை போடவே முடியாது. ஒரு சில டீச்சர்ஸ் இருப்பாங்க பார்த்திருக்கீங்க, அவங்க வரலன்னா அந்த செஷனே ஃப்ரீ தான், அந்த பீரியட் நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். ஏன்னா அதை வேற யாருமே வந்து எடுக்க முடியாது, அவங்க மட்டும் தான் எடுக்க முடியாது. அந்த மாதிரி பாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை வேற யாரும் இந்த உலகத்துல சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் இருக்கிறார். சோ அதனால அதுவும் நமக்கு தேவன் நம்முடைய முதிர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான அளவு தேவன் நமக்கு அனுமதிக்கிறாரு. அதுவும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஆனா இந்த வசனத்துல நமக்கு அதிகமாக செய்கிறதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கீ என்னன்னா, வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னு வந்திருந்தா பரவாயில்ல. அவரு அதிகமாக செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா எப்படி வல்லவரா இருக்கிறாரோ அங்க கீ அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகி. ஆமென். உள்ளுக்குள்ள நமக்குள்ள தேவன் எவ்வளவு நமக்குள்ள எவ்வளவு கிரியை செய்கிறாரோ அந்த வல்லமையின் படியே தான் நமக்கு செய்வாராம். அப்படின்னா the amount of revelation or the amount of intimacy that you have with the Holy Spirit equals the amount of miracle or the amount of God's life that is being experienced. நீங்க உங்களுக்குள்ள தேவன் நம்மள சரீரம், ஆத்மா, ஆவி, நமக்குள்ள ஆவி மனுஷன்ல தேவன் பரிபூர்ணமா எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஓகே, அந்த ஆவி மனுஷன்ல தான் நம்முடைய ஆத்மாவிற்கு தேவன் சகலவற்றையும் கொடுக்கிறவருக்கு. அது எப்படி கொடுக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவரை கூட நமக்கு கொடுக்கிறார். நமக்கு 1 யோவான் 4:4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நல்லா பாருங்க, உலகத்தில் இருக்கிறான் சத்ரு எங்க இருக்கிறான்? உலகத்தில் இருக்கிறான். ஆனா உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இவர் எங்க இருக்கிறாரா? தேவன் எங்க இருக்கிறாரா? நமக்கு உள்ள இருக்கிறாரா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார்னா, நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துகிறவர் இருக்கு. வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:15, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நீங்கள் நானும் சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள் என்னன்னா தேவ ஆவியினால் நடத்தப்படணும். தேவ ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள தங்கி இருக்கிறார். அப்ப நமக்கு முன்பாக பார்த்த வசனம் சொல்லுது நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி. அப்படின்னா
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனை குறித்த சகல காரியத்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்த காரியத்தை நமக்கு உள்ளாக வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:13. நமக்குள்ள இருக்கிற தங்கி இருக்கிற ஆவியானவருடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா அவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவாருங்க. எனக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறவரா இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அவர் எனக்குள்ளதான் அந்த கிரியைகளை செய்கிறார், எல்லா சத்தியத்தையும் நடத்துறார். அப்ப அந்த ஆவியானவருடைய பிரதானமான 3 காரியங்கள் அவர் என்ன பண்றாருன்னா, 3 காரியங்கள். ஒன்று, தேவனை குறித்ததான அறிவை கொடுக்கிறார். 2வது, என்னை அல்லது நம்மை குறித்ததான அறிவை நமக்கு கொடுக்கிறார். 3வது, சத்துருவை. தேவன் அவருடைய சமூகத்துலதான் வச்சிருந்தார். அந்த சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் தான் லூசிபர். அவனதான் நம்ம இன்னைக்கு பிசாசு என்று சத்ரு என்றும் சொல்லுகிறோம். அவனை குறித்து, ஏன்னா அவனுடைய பங்கும் முக்கியமானது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளுடைய உபத்திரவங்களுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அப்ப அவனை குறித்ததான அறிவு வேணும். அவனுடைய தந்திரங்கள் நம்ம அறியாதவைகள் அல்லவே ஆவியானவர் சொல்றாரு. அப்ப அவனை குறித்தும் தெரிந்திருக்கணும். அப்ப இதெல்லாம் எங்க பண்றாரு? ஆவியானவர் நமக்குள்ள கிரியை பண்ணுகிறவர் இருக்கிறார். யோவான் 17:3. யோவான் 17:3. ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம சுவாச காற்றுனால்தான் நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு பலனை கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் சுவாசிக்குது. நம்ம அதனால என்ன பண்றோம்? ஜீவனோட இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல. இன்றைக்கு நாம உயிரோடு இருப்பது தேவனுடைய ஜீவன் தான். நம்முடைய ஆவி மனுஷன் உயிரோடு இருக்கிறது. என்னுடைய ஆத்துமா சரீரமும் அந்த ஜீவன்ல இருந்தது. அப்ப அந்த ஜீவன் நமக்கு எப்படி கொடுக்கிறாரோ, தேவனை அறிவதே நித்திய ஜீவன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. தேவனை நீங்கள் அறிய 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 அந்த ஜீவன்ல வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க. எப்படி இருதயம் உங்களுக்கு பம்ப் பண்ணி உங்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்குதோ, அது மாதிரி தேவனை அறிய 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 தேவனுடைய ஜீவன்ல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவருடைய பிரதானமான காரியம். அப்ப தேவனை அறிவது தானே. தேவன் உங்களையும் என்னையும் யார் சாயல படைத்திருக்கிறாரு? அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். அப்ப தேவனை அறிகிறீர்கள் என்றால் நீங்கள் யாரை அறிகிறீர்கள்? நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனையும் நீங்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்துல நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஆமென். தேவன் பழைய ஏற்பாட்டுல சொன்ன அவருடைய தீர்க்கதரிசிகளை சொன்ன வார்த்தைங்க. அவருடைய ஜனங்கள் அநேக காரியத்துல சங்காரமாவதற்கு, மடிந்து போவதற்கு, இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? அறியாமை. நாம் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியம் ஜீவன். அவர்தான் நமக்கு சத்தியமா இருக்கிறார். ஆனா சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அந்த சத்தியத்தை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் இருக்கிறார். அப்ப இந்த நாளில் தேவன் நமக்கு மிகவும் அதிகமா செய்கிறதற்கு நமக்குள்ள தேவன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரியை என்னது? தேவனை குறித்ததான வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதன் மூலமா நம்மை குறித்ததான வெளிப்பாடுகள், சத்ருவை குறித்தும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் இருக்கிறார். ஏன்னா அப்பதான் அவருடைய தந்திரங்களை இருந்து அவனை மேற்கொள்ள முடியும். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிதாவை முழுமையாக அல்லது பிதாவுடைய பரிபூரணத்தை அறிந்தவராய் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இருந்தார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2:9-10 நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வசனம் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம். தேவன் இடத்துல அன்பு கூறுகிற நமக்கு தேவன் என்னென்ன காரியங்கள் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். எக்ஸாம்பிள், யோசேப்புக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு மகிமையான சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாரு. தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ ரீகத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு. மோசேக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு. அவங்க கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றும்லாம் தேவன் ஆயத்தப்படுத்திருந்தார். இன்னைக்கு நாமும் அநேக வேளைகள்ல தேவன் நமக்கு பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறார். நம்ம கண்ணு பார்க்கல, காதுகள் கேட்கல, இருதயத்துல தோன்றல. உண்மைதான். ஆனா இந்த வாக்கு தத்தத்தினுடைய முழு ஒரு ஒரு உண்மையான வெளிப்பாடு அல்லது
இந்த வார்த்தைய தேவன் எந்த காரியத்தை கொண்டு நமக்கு சொல்லுகிறார்? எதை நம்ம கண்ணு பார்க்கல, எதை காது கேட்கல, எது நம்முடைய இருதயத்தை தோன்றவில்லை, ஆனாலும் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆவியில நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து நீங்களா எப்படி பிதாவை தேவனை அறிகிற அறிவுல ஜீவன்ல வாழ்ந்து இந்த பூமியில ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறோமோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது இருந்தார். கரெக்ட். ஏன்னா அவர் இந்த சரீரத்துல வந்ததுனால இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனை குறித்துதான அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு வேண்டியதா இருந்தது. தேவனை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் அதிகாலையில எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ தனித்து தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படிக்கு ஓடி போனார். எதற்காக? அவருக்கு தெரியும் அதுலதான் ஜீவன் இருந்தது. ஆமென். நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கும்படிக்கோ தேவன் இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்ததுனால தேவனிடத்துல அவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்ததும் ஆகணும். சரீரத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனை தனிப்பட்ட விதத்துல நாம் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அப்ப தேவனை குறித்ததன் அறிவு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எப்படி கொடுத்திருந்தார்னா, இதுவரையிலும் ஒருவரும் பார்த்திராத வசனம் போட்டிருக்குது. யோவான் 1:18 நினைக்கிறேன். தேவனை 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத விதத்துல பார்த்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். இந்த 1 கொரிந்தியர் 2 நம்ம படிச்ச வசனத்தின்படி கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தை தோன்றவில்லை. இந்த 3 காரியம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நமக்கு பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். ஆனா எப்படி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு திறவுகோல் இன்னைக்கு நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும், நம்ம வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கும், நாம் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு திறவுகோலா இருக்குது. அதுவும் எப்படி அதிகமாக அதுக்கு நமக்குள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார். அந்த உள்ளுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எப்படி அவர் கிரியை செய்தார்? கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தை தோன்றவில்லை. என்னது கண்ணு பார்க்கல, எதை காது கேட்கல, எதை இருதயத்தை தோன்றல? படிச்ச அதே வசனம் யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. என்னதுங்க? கண்ணு பார்க்கலையா? ஒருத்தருடைய கண்ணும் பார்க்கலையா? இங்கதான் போட்டிருக்குது தேவனை ஒருவனும் ஒரு காலம். அப்ப நீங்க கேட்கலாமே, என்ன மோசேயை தேவன் எப்படி பார்த்தாரு? முகமுகமா பார்த்தாரு. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்னப்பட்டாரே, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தாரே, நோவா தேவனோடு கூட நடக்கிறவரா இருந்தாரே. அப்ப இவர்களெல்லாம் தேவனை அறியல, எல்லாரும் தேவனை அறிந்திருந்தார்கள். ஆனா அடுத்த லைன் போட்டிருக்குது பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன். ஆமென். அப்படின்னா அநேக விதங்கள்ல தேவன் அவரை வெளிப்படுத்தினார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் அவரை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினாரா? பிதாவாக வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம சாதாரணமா நினைச்சிடுறோம் நம்ம தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா அந்த தேவனுக்கு பிள்ளைகளா நம்ம தேவன் எப்படி மாற்றி இருக்கிறாரா? அதுதான் தேவனுடைய இருதயமாகவே இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்பு எந்த கண்ணும் பார்க்கல. என்ன பார்க்கல? தேவனை நமக்கு தகப்பனாக ஒருவரும் பார்க்கவில்லை. மோசே பார்க்கல, ஏனோக்கு பார்க்கல, எலியா பார்க்கல, தாவீது பார்க்கலங்க. இதுவரையிலும் ஒருவரும் பார்த்திராத விதத்துல தேவன் அவருடைய குமாரனுக்கு அவர் கொடுத்த கிருபை என்னன்னா, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற திரியேகத்துவத்துல இருந்தாங்க. குமாரன் பிதாவுடைய மடியில் இருந்தார். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுனாலதான் அவருக்கு மாத்திரம்தான் ஆக்சஸ் இருந்தது. என்னது? தேவனை பிதா என்று பார்க்கக்கூடிய உரிமை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இருந்து. இதுவரையிலும் ஒருத்தரும் கண்டதில்லை. எந்த கண்களும் அவரை பிதா என்று பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரை அவரை பிதா என்று பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவரை கொண்டும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சகலத்தையும் படைத்திருக்கிறார். அவருக்குள்ளதான் நம்மை படைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மை கொண்டு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த பிதாவை நீங்களும் நானும் அந்த தேவனை பிதாவாக பார்க்கும்படிக்கு, பிதாவாக கூப்பிடும்படிக்கு. அதெல்லாம் இயேசு வரும் பொழுது மத்தேயு 7:11 இப்படியாக இருக்குது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த பொழுது இந்த காரியம் நடக்குது. நீங்க மத்தேயு 7:11 வாசிக்கும் பொழுது, தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற உங்கள் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிகமானவைகளை அவர் செய்வது நிச்சயம் அல்லவா? அப்படின்னா நீங்களும் நானும் யார்கிட்ட வேண்டிக் கொள்றோமா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யார்கிட்ட நீங்க நானும் வேண்டிக் கொள்ளுகிறோம்?
பிதாவாகிய உங்கள் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. உங்கள் பிதான்ற வார்த்தையை போடுறாரு. நீங்க ஏசாயா 60:1 படிச்சீங்கன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதே வசனத்துல 60வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அந்த உன் அப்படின்ற வார்த்தையை நீங்க பாருங்க. உன் ஒளி வந்தது, உன் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன் ஒளி வந்தது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு, உன் ஒளியின் இடத்திற்கு. இந்த இடத்துல 7:11 உங்கள் பிதா, அவர் எல்லாருக்கும் தேவனா இருக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் பிதாவா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அவர் அப்பான்னு சொன்னீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களுக்கு அவர் அப்பாவா இருக்கணும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் என்று உலகம் முழுக்க அறிந்திருக்கலாம். அவர் உலகத்துக்கு தேவனா தான் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனா இருக்கிறார். அது ஜெனரிக், யூனிவர்சல். ஆனா நீங்க அவரை பிதா என்று அறிந்து கொள்ளணும்னா எப்படியா? உங்களுக்கு பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் எங்கள் கைகளால் தொட்டவைகளையும், ஆமென், நாங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பா, நாங்க கூடவே இருந்தப்பா, அந்த வார்த்தை மாம்சமாகி வந்து எங்கள் மத்தியில உலாவினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமாங்க? பர்சனல் இன்டிமசி அண்ட் ரெவலேஷன் வித் ஃபாதர். தேவனோடு கூட பரிசுத்தாவியானவரை கொண்டு உங்களுக்கு ஒரு ஐக்கியமான ஒரு தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு தான் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறது. தேவனுடைய கிரியைகளை நீங்க அனுபவிக்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையினுடைய ரகசியமே என்னன்னா, அவர் தேவனை பிதாவென்று அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண்ணும் பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் பெருசுதான். ஆனா பெரிய பெரிய நன்மைகளை காட்டில பெருசு என்னன்னா, 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படிக்கு தேவன் நம் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. உங்களை என்ன அவர் பிள்ளைன்னு கூப்பிடுறாருங்க. 1 யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் ஆகும்படிக்கு. ஆமென். தேவன் இன்றைக்கு பிள்ளைகளை எழும்ப பண்ணும்படிக்கு, பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறவர், பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யும்படிக்கு. கெட்ட குமாரன் வந்துட்டா, இளைய குமாரன் வந்த பொழுது மூத்த குமாரன் சொல்றான், இவன் இப்படி உங்களுடைய நாமத்தை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டான், எல்லாத்தையும் போய் செலவழிச்சுட்டு வந்துட்டான், அவனுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, எனக்கு ஒண்ணும் பண்ணலையே. அப்பா சொன்னார், அப்பா நீ என்னோட கூட இருக்கிறாய், எனக்குரியது எல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அப்பா வாக்கு பண்ணின கொஞ்சத்துக்காக நீங்க அப்பாவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் இருப்பது நல்லதான நான் சொல்றேன். அதை விட பெருசு என்ன தெரியுமா? அவருக்குரியது எல்லாம் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஏன்? நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆமென், ஆமென். அவருடைய இருதய துடிப்பு என்னன்னா, நான் உங்களுக்கு பிதாவா இருக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும், நான் அப்படிதான் உன்னை ஜனிப்பித்தேன். ஹல்லேலூயா. அவருடைய சாயலை நம்மள படைச்சாருங்க. குமாரனுக்கு தான் என்ன சரீரம் இருந்தது, நம்மள சரீரத்தை படைச்சாரு. அப்படின்னா உங்களை என்ன குமாரனுடைய சாயல்ல, குமாரத்தி என்கிற சாயல படைத்திருக்கிறார். ஓகே, காரியம், எந்த கண்ணும் பார்க்கல. என்ன பார்க்கல? தேவனை பிதா என்று பார்க்கல. இயேசு கிறிஸ்து ஒருவரை பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய கண்களும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை பிதா என்று பார்க்கிறது. 2வது காரியம், எந்த காதுகளும் கேட்கவில்லை. நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாசிச்சோம். ஹல்லேலூயா. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரு சத்தம் கேட்டுச்சான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, எந்த காதுகளிலும் உலகம் தோன்றினது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு இந்த சத்தம் கேட்ட வரைக்கும், இதுவரைக்கும் உலகத்துல ஒரு சத்தம் கேட்டதே கிடையாது. என்னன்னா, தேவன் இந்த உலகத்துல ஒருத்தரை பார்த்து கூப்பிடுறாரு, இவர் என் நேசகுமாரன். ஹல்லேலூயா. அதுவும் என்னது? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சாட்சி கொடுக்கல, நீரே நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். இங்க என்ன சொல்லுதுன்னா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்படின்னா இயேசுவை குறிச்சு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. சுத்தி இருந்தவங்க காது இதுவரையில கேட்டிராதது, இந்த உலகம் கேட்டிராத ஒரு சத்தத்தை கேட்கிறது. இவர் என் நேசகுமாரன். ஹல்லேலூயா. தேவன் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன். நமக்காக பலியாகும்படிக்கு வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய நேசகுமாரன். அவருக்குள்ளாக நம்மை அவர் படைத்து, அவருக்குள்ளாக வைத்திருந்து, அவரை கொண்டு நம்மை மீட்டெடுத்ததுனால இன்னைக்கு அதே சத்தம் தான் நமக்கு
நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி. ஹalleluya. ரெபிதனே மனாந்தரதனா நகனஹந்தரே பனூதனா ஹசக்கத்துரோ தனியா. எந்தெந்த எல்லையில நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு இந்த காரியத்துல ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு இந்த காரியத்துல ஒரு நன்மை வரலன்னு அப்பா எனக்கு சொல்றாரு. உனக்கு நன்மையெல்லாம் நான் மிகவும் அதிகமா செய்வேன், ஆனா உனக்குள்ள கிரியை செய்கிறோம். நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள கிரியை செய்யறாரு. என்னன்னா, நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு தகப்பன், எந்த நன்மையும் குறைவுபடாது, அவர் எனக்கு செய்யும் நினைச்சதை அதிகமாகவே செய்து முடிப்பார். இன்னைக்கு உங்க கண்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தடையில் நீங்குகிறது. எந்தெந்த எல்லையில சத்துரு உங்களோட நன்மையை பூட்டி வச்சானோ, தடுத்து நிறுத்தினானோ, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லே கனா ஹத்தரே மனு சனாந்தரே தனியா லகட ஹந்தரே குரூத்தன ஹஸ்தப்படு திருத்தனியா. உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல, உங்களுடைய வேலை காரியத்துல தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். நீங்க சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளை, எனக்கு இருக்கிற நன்மை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க தேசங்கள், நம்ம இருக்கக்கூடிய தேசத்துல அநேக காரியங்கள் மாறுதலாய் முடிந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த காரியங்கள் நம்ம நன்மை நினைச்சோமோ அதெல்லாம் எனக்கு தீமைக்கு எதுவா போகுது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை பிதாவென்றும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்றும் அந்த உறவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிறது மிகப்பெரிய காரியம். இதுவரையிலும் யாரும் கண்டிராத காரியங்கள், பூமி உண்டான நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத கேட்டிராத மகிமையான கிரியைகளை உங்களுக்காக செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. இங்க நீங்க பிள்ளைன்னு அவர் இடத்துல வரும்பொழுது நான் சொல்றேன், உங்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. Hallelujah. If you are coming to his presence with the revelation, இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யணும். நீங்க தனிப்பட்ட விதத்துல அவர் எனக்கு பிதாவா இருக்கிறார் என்ற அந்த ஒரு ரைட் ட்ரையலா வந்து நிற்கும் பொழுது எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் நன்மைகள் உங்க கரத்துல. Hallelujah. Hallelujah. ஒரு சில பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்ப 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 இயேசு கிறிஸ்துவ நாமத்துல உங்க சரீரத்துல எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ இப்ப கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நான் அவருடைய பிள்ளை, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், அவருடைய ரத்தத்தினால நான் வாங்கி இருக்கிறேன். நான் இந்த உலகத்துல இந்த பாதையில போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நன்மை அவர் எப்படி கொடுக்காம இருப்பார்? இதோ உன்னுடைய கண்கள் அதிசயங்களை பார்க்கும் என்று சொன்னவர். ரெபெதனே ஹனாந்தர தனஹசத்துரோத்தனியா. அவியானவரே, வல்லமையாய் கிரியை செய்கிறவரே, அப்பா சரீரங்கள்ல இருக்கக்கூடிய உபாதைகள், சரீரத்துல காணப்படக்கூடிய எல்லா பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சில பேருடைய இருதயத்துக்குள்ள குழப்பங்கள், உங்களுடைய உறவுகளை குறித்து ஒரு குழப்பங்கள், ஐயோ இவங்க நல்லா நேசிச்சாங்களே இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஒரு சில பேர் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் உங்களுக்குள்ள ஒரு சில மன கிளேசங்கள், ஐயோ இந்த காரியம் நான் தப்பா பண்ணிட்டு, இந்த காரியம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே. இப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறார். எஸ், அவர்களுடைய கண்கள்ல தேவன் கிருபையை பாராட்டுறாரு. எஸ் 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 டாடி. எல்லா தேவையில்லாத சத்ரு விதைத்திருக்கிற கண்ணிகளை தேவன் இப்பொழுது பிடுங்கி போடுகிறார். ஒரு மனம் சமாதானம். அவர்களிடத்துல போங்க, பேசுங்க. கர்த்தர் இன்னைக்கு புது கிருபையை கொடுக்கிறாரு. நான் செய்தது தவறுதான், ஓகே, இனி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி காரியங்களை நடப்பிக்கலாம், இனி இந்த மாதிரி காரியங்களை முடிவு எடுக்கலாம். தேவன் கிருபையை கொடுக்கிறாரு. குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. அந்த சமாதானம் குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்தில் அமரும் பொழுது தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. உங்க காது இதுவரையில கேட்டதில்லை என்னன்னு, நேசகுமாரன் நேசகுமாரத்தி நீதான். ஹalleluya. எந்த காதுகளும் கேட்கல, இன்னைக்கு உங்க காதுகள் கேட்கிறது. அடுத்தது, எந்த இருதயத்திலும் தோன்றவில்லை, தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது. என்ன? எந்த இருதயத்திலும் தோன்றலையா? உலக தோற்றம் முதற்கொண்டு. எனது எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல நவமான இருதயத்தை சிருஷ்டித்து அந்த இருதயத்துல அவருடைய ஆவி வைக்கிறாராம். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீங்க செய்வீங்கன்னு சொல்லல, உங்களை செய்ய வைப்பாராம். ஹalleluya. எந்த மனுஷனுடைய இருதயத்தை தோன்றலையா? ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன? புது இருதயத்தை சிருஷ்டித்து அதுக்குள்ள அவருடைய ஆவியை வச்சு, அடுத்த வசனம், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்துல நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து. ஆமென். என்ன சொல்றாரு? உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நான் சிருஷ்டித்து
அங்க நான் உன்னுடைய ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை, நம்முடைய ஆவியை, நம்ம இழந்து போன அந்த ஆவியை அங்க கட்டளையிட்டு, இப்ப அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து, அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அதன்படி அவரே நம்மை செய்ய வைப்பாராம். அல்லேலூயா. எல்லாம் செய்ய வச்சு என்ன பண்றாராம்? கடைசி வசனம் எப்படி சொல்லுகிறது? நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த திருநெல்வேலி சைடு எல்லாம் போனீங்கன்னா மக்களே அப்படின்னு கூப்பிடுவாங்க பிள்ளைகள். அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? மக்களே அப்படின்னுவாங்க. அதே சாராம்சம் தான் இந்த இடத்துல என் ஜனம். ஜனம் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டார் மாத்திரமல்ல, ஜென்ரிக் அது எதை குறிக்கும்னா என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத குறிக்கிறது. இவர்கள் என் ஜனம் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள். எங்க அவர் தேவனா இருக்கிறார் எல்லாருக்கும். சிஎம்ஏ இருக்கிறாரு. அவரு உலகத்துக்கு இல்ல, எந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய சிஎம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் அந்த நாட்டுல இருக்க எல்லா பிரஜைகளுக்கும் அவர் சிஎம் தான். ஆனா அவருடைய பிள்ளைக்கு அவர் யாரா இருக்கிறார்? அவர் சிஎம் இருந்தாலும் யார் தான்? அப்பாவா இருக்கிறார். ஏய்மேன். நான் சொல்றேன், அவருக்கு நம்ம பிள்ளைகள் என்றால் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஏய்மேன். எந்த இருதயத்திலையும் தோன்றலையா? என்னங்க, யாருடைய இருதயத்தில் தோன்றவும்ல? என்ன தோன்றல? உலகத்தை படைத்த தேவன் நமக்கு தேவனா இருக்கிறார், கர்த்தரா இருக்கிறார். ஆனா அவர் நமக்கு தகப்பனாக எப்படி மாற்ற முடியும்? அதற்காகவே புது இருதயத்தை கூட சிருஷ்டித்து, புது ஆவியை நமக்கு கொடுத்து, அவருடைய ஆவியை கொண்டு, அவருடைய நியமங்களை நம்ம கை கொள்ளும்படிக்கு செய்து, நம்மையே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள ஆவியானவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். நீங்க ஈத்தன் தியோ இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் இன்னைக்கு இந்த காரியம் எப்படி நடக்க போகுது? இன்னைக்கு தியோ வந்து ஸ்கூல்ல ஆனுவல் டே இருக்குது. இந்த டைமுக்கு போகணும், இந்த காரியங்களை செய்யணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்ப அந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறான்? எப்படி போறான்? எப்படி வரப்போறான்? ஒண்ணும் தெரியாது. அதை குறிச்சு கவலையே கிடையாது. ஈத்தன் அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எப்படி கட்ட போறான்னு கவலைப்படுறானா? கிடையாது. அவங்க 2 பேருக்கும் என்ன இருக்குது நிச்சயம்? அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அது மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு ஃபீஸ் எவ்வளவு தேவையில்லைப்பா. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அதுல எப்படி கட்ட போறேன்? எங்க அப்பா இருக்கிறார். நான் எப்படி இன்னைக்கு ஆனுவல் டே போறேன்? அப்பா இருக்கிறார். நான் எப்படி ரிட்டர்ன் அப்புறம் அப்பா இருக்கிறார். இன்னைக்கு லஞ்ச் எனக்கு கிடைக்குமா? அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நமக்கு அப்பா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எந்த கண்ணும் பார்க்கல, அவரை நம்முடைய கண்கள் பிதாவாக பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டினார். எந்த காதுகளும் கேட்கல, நீ என் நேசகுமாரன் என்ற அவர் பிதாவினுடைய ஸ்தானத்திலிருந்து நம்மளை பிள்ளை என்று கூப்பிடக்கூடிய ஸ்தானம் யாருக்குமே கிடைக்கலங்க. ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு, எலியாவுக்கு, யாருக்கும் கிடைக்கலைங்க. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு அந்த கிருபையை பாராட்டி இருக்கிறார். யாருடைய இருதயத்திலும் அவரை பிதா என்று பார்க்கும்படிக்கு தோன்றல. நமக்கு தேவன் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தாரு. 1300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வெளிப்பாடு. நீங்களும் நானும் தேவனுக்கு எப்படி இருக்க போறோம்? நீங்களும் நானும் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ரெபேதனே மனு தராதனா ஹஸ்ஸதுரோ தனியா அந்தரா கடோ தராதனா ಲಗನ ಹಂತರೆ ಬರು ದನ ಸಂಪಟ್ಟು ತರೋ ತನಿಯ நேச மனோச கட்டத்தர தனா தரு கணோன் தரே தனியா. லவ் யூ டாடி, லவ் யூ டாடி. ஒரு சில கதவுகள் திறக்கப்படுகிறது. சத்துரு உங்களை வஞ்சித்து, உங்களுக்கு எனக்கு இதுக்கு தகுதி கிடையாதுன்னு ஒரு சில பேர் உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை நீங்க தட்டி கழிச்சுட்டீங்க. இல்ல இதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு தகுதி இல்லை. மறுபடியும் நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. ஆனா தேவன் மறுபடியும் உங்களை தகுதிப்படுத்துகிறார். உங்களுடைய தகுதி உங்களால் உண்டானதல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருடைய ரத்தத்தை கொண்டு அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெபே நூ நஹசக்கடோ தரோ தனியா. நல்லா பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அவ தேவனுடைய சமூகத்தில் அழுகிறார். தேவன் அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாகவே நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பான். தேவன் பிள்ளையை கொடுத்தார். அன்னாளுடைய ப்ராப்ளம் என்ன? அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனா எப்பப்பெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதோ அந்த தேவை உங்களுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. உங்களுடைய தேவையில தான் தேவனுடைய தேவை இருக்குது. என்னது? பழைய ஏற்பாட்டுல நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரோ, ஆபிரகாம் ஈசாக்கு எடுத்துட்டு போயிட்டார் பலி கொடுக்க. இப்ப ஆண்டவர் வேணாம்னு சொல்லிட்டார். ஆனா அங்க ஒரு ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுக்கறதுக்கு வேற இல்ல, என்ன பண்றது? அப்ப அந்த இடத்துல ஆட தேவன் வைத்திருந்தார். தேவனை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், அவர் எனக்கு ஏகோவா ஈரா இருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. வனாந்தரத்துல தனிமையில விடப்பட்டான் ஆகார். அங்க பிள்ளை சாக கிடக்குது. ஐயோ, யார்கிட்ட போவேன், என்ன பண்ணுவேன்? அங்க தேவன் ஒரு நீரூற்றை கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்றா, அவர் எல்ரோயா இருக்கிறார். என்னது? அவர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் அவர் தன்னை வெளிப்படுத்தினவரா இருக்கிறார். தேவனை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு வேணும். உங்களுடைய தேவையில
தேவனை குறித்ததான வெளிப்பாடு இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க மூலியமா உலகத்துக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னாருங்க ஏகோ வயிறுன்னு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெருமை பாராட்டுறோம்ல, இன்னைக்கு இல்ல உரிமை பாராட்டுறோம்ல. எனக்கு அவர் ஏகோவா ஈரா இருக்கிறாரு. எல்ரோயி அவர் வனாந்தரத்துல ஆகா இருக்குதானே? இல்ல இல்ல, எனக்கு எல்ரோயா இருக்கிறார். நான் போற வனாந்தரத்தின் பாதையில என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. என்னுடைய சரீரத்துல ஏகோவா ராஃபாவாக சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக சென்று ஏகோவா நிச்சயமாக ஜெயக்கொடி ஏந்தி போகிறவரா இருக்கிறார். ஹalleluya. அப்ப நம்முடைய தேவைகளின் மத்தியில தேவனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. என்ன தெரியுமா? அவரை வெளிப்படுத்துவது. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கங்க. பேதுருனுடைய படகு வெறுமையா இருக்குது. அந்த வெறுமையான படகுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு, பேதுருவே வா போலாம். இல்ல நான் ரா முழுக்க ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன், ஒண்ணும் கிடைக்கல. இல்லப்பா, நீ ரா முழுக்க பிரயாசப்பட்டுட்ட, அது உன் பிரயாசம். நல்லா பாருங்க, நீ ரா முழுக்க பிரயாசப்பட்ட, அது உன்னுடைய பிரயாசம். இப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் ஆழத்துக்கு போ. ஹalleluya. கொஞ்சம் ஆழத்துக்கு போ. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கொஞ்சம் ஆழத்துக்கு போங்களேன். நீங்க உங்க பிரயாசத்தினால ஆண்டவரே நான் இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு எனக்கு இது பண்ண மாட்டீங்க அது பண்ண மாட்டீங்களா? தேவன் நமக்கு செய்யற எந்த நன்மைகளுமே நீங்க யாருங்கிற தகுதியின் அடிப்படையில கிடையாது. நம்ம நல்லவர்களா, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா, தேவனை போல வாழணும். ஏன்னா இந்த உலகத்திற்கு தேவன் யார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் நம்ம காண்பிக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க உங்க நீதியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹalleluya. திரும்ப சொல்றேன், உங்களுடைய நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதல்ல, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம். நீங்களும் நானும் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் மேன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. இன்னைக்கு தேவை என்ன? கொஞ்சம் ஆழத்துக்கு போப்பா. உன்னுடைய காரியங்களே நீ பாத்துக்கிட்டு இருக்கிறல்ல, கொஞ்சம் ஆழம். என்னது ஆழம்? அவரை ஏகோவா ராஃபாவை பார்த்த, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போ. ஏகோவா ஈரோ பார்த்த, பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போ. ஏகோவா நிசியா பார்த்த, பரவாயில்லப்பா, ஏகோவா ரூவாவை பார்த்த, எல்லாமே நல்லதுதான். பழைய ஏற்பாட்டில் தேவன் எல்லாம் வெளிப்படுத்தினால புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, ஒருவரும் அவரை கண்டதில்லை, எப்படியா? பிதா என்று. ஆழத்திற்கு போகும் பொழுது அவரை உங்களுடைய பிதா என்று பார்க்கும் பொழுது, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறது பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? ஹalleluya. பேதுருனுடைய படகு நிரம்புது. எப்படி? படகை கொல்லத்தக்க அந்த படகு மிஞ்சி அதுக்கு மேல அவன் பிடிச்சிருக்கிறான். படகுல இடம் இல்ல, என்ன பண்றான்? செய்கை காமிக்கிறான். பக்கத்துல உள்ள படகுலாம், வாங்கப்பா, என் படகு நிரம்பிடுச்சு, இன்னும் மீன் இருக்குது. ஹalleluya. உங்களுடைய படகை நிரம்பி வழியச் செய்கிறவர், உங்க பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்கிறவர். நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் என்னுடைய பிதா, நான் அவருடைய நேசகுமாரன் குமாரத்திங்கிற அந்த ஆழத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய படகை, உங்க வாழ்க்கைய, உங்களுடைய எல்லைய, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை, உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை, எந்த காரியத்துல நீங்க ஐயோ எனக்கு இப்படி இருக்குதுன்னு நினைத்துக் கொண்டு அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, தேவன் உங்களுடைய சரீரத்துல இருக்கிற ஆரோக்கியத்துல, இருதயத்துல இருக்கிற சமாதானத்துல, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள்ல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. கெட்ட குமரன் வந்த பொழுது அவன் என்ன நினைச்சானா, ஐயோ எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிடாதான், நான் வெறும் இந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டதானே, அதை கூட கொடுக்கல எனக்குன்னு அப்பா கிட்ட ஓடி வந்தான். ஆனா அப்பா கிட்ட சொன்னான், இனி நான் குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரவன் அல்லங்க, எனக்கு வேலைக்காரன்ல ஒருத்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா சாப்பாடு கிடைக்குமே. ஆனா அப்பா சொன்னாரு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, ஏமேன், நமக்குள்ளே கிரீசரே, நீ எனக்கு பிள்ளை, நான் உனக்கு அப்பா. நீ ஏதோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்த, அடிங்கடா கொழுத்த கன்றுகளை, ஊருக்கே அந்த குமாரனை கொண்டு சாப்பாடு போட வச்சார். ஏமேன். நான் சொல்றேன், சத்ரு எந்த காரியத்துல உங்களை வெட்கப்படுத்தினாலும், இவன் ஒருவேளை சாப்பாடு இல்லாம அப்பா கிட்ட வந்தால, அப்ப எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும். இன்னைக்கு நான் சொல்றேன், சத்ருவனுடைய முழு திட்டம் என்ன தெரியுமா? நீ பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு வந்திருக்கணும். அப்பா கிட்ட சொல்றோம், நீங்க என்ன பிள்ளையா வச்சுக்க முடியாது, என்ன வேலைக்காரனா வச்சுக்கங்க. அப்பா சொன்னார், நீ அப்பா, நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா லூக்கா 15வது அதிகாரத்துல அப்பா கிட்ட அவன் ரிகர்சல் பண்ணிட்டு போறான், இப்படி எல்லாம் சொல்ல போறேன், நான் அப்பா கிட்ட போறேன்னு. அப்பா, இனி நான் உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு பாத்திரவன் அல்ல. அதோட அப்பா ஸ்டாப் பண்ணார். உங்கள் வேலைக்காரன் ஒருவனை வைத்து அப்பா சொல்லவே விடல. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், டேய் நீ பிள்ளைனா என்னைக்கும் பிள்ளைதான். ஆனா சத்ருவனுடைய முழு அவனுடைய பிளானே என்னன்னா,
நீ பிள்ளைங்கிற ஸ்தானத்துல வாழக்கூடாது. அதனால இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்ததற்கான காரணமே அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லினதற்காக. சத்ரு அவரை டெம்டேஷன், அவரை வனாந்தரத்துல சோதிச்சது எல்லாமே நீ தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால். இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் பிள்ளைங்கிறதுல அந்த வெளிப்பாட்டுல உறுதியா தரித்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை பார்ப்பீர்கள். அப்படியே கண்களை மூடும். ஹல்லேலூயா. ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போம். ரகதனே மனோந்தரதனா நகன ஹத்தர பனோ ஜரோதராதன ஹந்தரே கனோந்தர தனியா லகட ஹந்த தரா பக்கட்டோ தரோ தனியா. அவரை பார்த்து சொல்லுங்களேன், மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இங்க இப்ப நீங்க அரை மணி நேரம் இந்த கேட்டீங்களா அந்த செய்தி, அது முக்கியம் இல்லைங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு உலகத்தை படைத்தவர் எப்படிங்க அப்பாவா இருக்க முடியும்? அதுதாங்க தேவன் நம்ம மீது பாராட்டின அன்பு. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அப்பாவை இருக்க முடியுமா? நமக்கு அறிவா இருக்குது, அறிவு இல்லைங்க. வாழ்க்கையா மாறணும், இங்க வரணும். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நான் சொன்னால ஈத்தன் தியோ அப்பா இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்துடலைங்க. அப்பா இருக்கிறாரு, என்ன நடத்துவாரு. எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க, அந்த காரியத்தில் தேவன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா அந்த காரியத்தில் ஜெயம் எடுப்பீங்க. உங்க கண்ணு பயங்கரமான கிரியைகளை பார்க்கும். உங்கள் கரங்களை கொண்டு தேவனுடைய பராக்கிரமமான கிரியைகளை செய்யும்படிக்கு எந்தெந்த எல்லையில நீங்க வெட்கப்பட்டு போயிடுவீங்களோ, தோத்து போயிடுவீங்களோ, அசிங்கப்பட்டு நினைச்சீங்களோ, அதே இடத்துல அதே எல்லையில தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துல உங்களை நிற்க வைக்கிறத பாப்பீங்க. எங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்பா கிட்ட வந்து என்ன வேலைக்காரனா வச்சுக்க முடியுமான்னு கேட்டவனுக்கு அப்பா சொன்னாரு, கொழுத்த கன்றுகள் எடுத்து அன்னைக்கு அவன் கை ஒருவேளை ஒரு வாய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த கை இன்னைக்கு ஊருக்கே அப்பா கொழுத்த கன்று பிரியாணி போடுறாருங்க. யார் கை? அவன் கையை கொண்டு. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஐயோ எனக்கே என்னுடைய காரியத்தை பார்க்கவே எனக்கு வருமானம் போதலையே, நான் எப்படி தேவராஜ்யத்திற்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது? இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்க பிள்ளைன்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைன்னு நீங்க சொன்னா என்ன அர்த்தம்னா, யோவான் 8:35 சொல்லுகிறது, பிள்ளையானவன் வீட்டிலே நிலைத்திருக்கிறான். நீங்க அப்பாவுடைய சமூகத்துல அப்பாவோடு கூடவே இருக்கிறதுதான் பிள்ளை என்கிறது. பிள்ளை என்றுனா யோவான் 8:29 சொல்லுகிறது, பிதா என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்க கூடவே இருக்கிறார். அதே 8:29 சொல்லுகிறது, பிதா என்று சொல்லும்போது குமாரன் அவருக்கு பிரியமானதையே செய்கிறான். அப்பா உங்க கூடவே இருக்கிறான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க அப்பாவுக்கு பிரியமானதை தானே செய்வீங்க. நல்லா பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் என் பசங்க எனக்கு பிரியமானதுதான் செய்யறானுங்க. நம்ம அப்படி போனோம்னா அப்ப யோசிப்பானுங்க, இல்ல அப்பா இல்ல கார்ட்டூன் பாத்துக்கலாமா, இல்ல இது பாத்துக்கலாமா. அப்பா உங்க கூடவே இருக்கிறாருன்ற உணர்வு சிந்தை உங்களுக்கு இருந்ததுன்னா அவருக்கு பிரியமானதையே தான் செய்வீங்க. யோவான் 14:42 சொல்லுகிறது, எப்பொழுதும் என்னுடைய சத்தத்தை என் பிதா கேட்கிறவர் இருக்கிறார். நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா நீங்க பேசும்பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பரலோகத்துல இல்ல, உங்க கூட இருக்கிறாரு. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அந்த இடத்துக்கு தான் அப்பா கொண்டு வந்து வைக்கிறார். நீங்க அவருடைய மடியில அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகர் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கி கூப்பிடுங்களா, டாடி லவ் யூ டாடி. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு எந்த தேவையும் இல்லப்பா, எனக்கு எந்த குறையும் இல்லப்பா. என்னுடைய எல்லாவற்றையும் நீங்க பரிபூர்ணமா நடத்துறீங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் தான் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். என் தேவைகளை அறிந்திருக்கிறார். நான் பலவீன நல்ல பலவான். என்னுடைய சரீரத்துல புது பலனை கொடுக்கிறார். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். அவர் எனக்குள் தங்கி இருக்கிறதுனால நான் பலவீனப்பட்டவன் அல்ல. என்னுடைய கரங்கள் கொடுக்கிற கரம். ஐயோ நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவதை, பிள்ளைகள் நடத்துவதற்கு ஞானம் இல்லையே. கர்த்தரே உங்களுக்கு ஞானமா இருக்கிறார். அவர் உங்களுக்கு அப்பானா, அப்பாவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குதுன்னா தேவன் உங்களுடைய ஞானமாய் விளங்குவாரு. ஐயோ எப்படி திடீர்னு மாறுச்சு உங்க ஆபீஸ்ல உங்களுடைய தலையை உயர்த்தி தலை சுரந்திருக்கும்படிக்கு உங்களுடைய முடிவுகள், your decisions will be unique. உங்களுடைய கிரியைகள் ரொம்ப யூனிக்கா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்துல முடியறத அநேகருடைய கண்கள் பார்க்கும். God will recognize you. Hallelujah. மனுஷங்க அதை பார்ப்பார்கள். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது, நீங்கள் விசேஷமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். எந்தெந்த பகுதியில சத்துரு உங்களுக்கு தெரியாம கண்ணிகளை விதைத்தானோ, உங்க மாம்சத்துல பலவீனங்களை வைத்திருப்பான்ல. ஒரு சில பேர் நம்ம இந்த காரியத்துல கீழே விழுந்து போயிடுவோமோ, ஐயோ இதெல்லாம் பயமா இருக்குது, அதெல்லாம் பயமா இருக்குது. இன்னைக்கு சத்துரு விதைத்த கண்ணிகளை பிடுங்கி எடுக்கிறார். பிதா நடாத நாற்றை எல்லாம் தேவன் இப்பொழுது வேரோடு எடுக்கிறார். கர்த்தருடைய பராக்கிரமம் செய்கிற கரம். சொல்லுங்க, அப்பா நீங்க போதும்பா, நீங்க போதும்பா.
நீங்க போதும்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எஸ், சொல்லுங்க அவரை பார்த்து. அவர் போதுங்க. அவருக்கு பேரே போதுமானவர். அவர் கூட இருந்தா போதும் நமக்கு. எல்லாத்திலையும் நடத்துவாரு, பரிபூர்ணமா நடத்துவாரு. இன்னைக்கு நீங்களே ஒரு சில தேவைகள் இருக்கிறீங்கல்ல, உங்களை கொண்டு அநேகருடைய தேவைகளை சந்திக்கிற இடத்துக்கு தேவன் உங்களை வழி நடத்துகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இன்னைக்கு பிள்ளைங்க எந்தெந்த காரியத்துல எனக்கு இது செய்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறாங்களோ, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், அந்த அதிகம் எது? தேவனுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. கர்த்தர் எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? பிள்ளைகளுக்கு தேவன் மன்னிக்கணும், பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை கொடுக்காம இருப்பாரோ? வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்கிறவன். உங்க கண்கள் பிரமித்து பார்க்கத்தக்கதாக உலகம் உங்களை பார்த்து எப்படி இது ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமா, அப்பா பிள்ளைக்கு செய்யறது பெருசாதாக இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்ப பண்ணின தேவன் உங்களை என்ன உங்களுடைய ஸ்தானத்துல மறுபடியும் எழுப்பி நிற்க பண்ணுகிறான். ஒரு சில பேர் நீங்க எழுந்து போன தேவனுடைய அழைப்பை, கிருபை, வரங்களை பெற்றுக்கொள்றீங்க. புறக்கணிக்காதீங்க. இது ஏதோ வேலைக்காரனும் எஜமானனுக்கு இருக்கிற உறவல்ல. அப்பா வேலையை பார்க்க போறீங்க. அப்பா அவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் அப்பா அன்னைக்கு இழுத்து கொண்டு வர போறீங்க. ஹalleluya. ஒரு சில பேரு கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்யணுமே, ஆனா எனக்கு எந்த காரியத்திலையும் ஒரு 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 ஞானமா நடந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களை போல என்கிட்ட எதுவும் இல்லையா? அப்பா இன்னைக்கு உங்களை வரங்களினால நிரப்பி கொண்டிருக்கிறாரு. ஆமென். நீங்க அப்பாவுடைய பிள்ளைங்க. அவரைதான் சொல்லுங்க, நான் பிள்ளைப்பா, எனக்கு எல்லா வரங்களுக்கும் தகுதி இருக்குது. அப்பா உங்களை இப்ப நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்புல நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பா, நன்றி, நன்றிப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிற தேவன் இந்த ஆண்டுல ரஜாவே, பிள்ளைங்க எந்த காரியத்துல ரஜாவே, பிள்ளைங்க அறிவில்லாமையோ அறியாமையினாலேயோ உங்க நன்மை இழந்துடக்கூடாதுப்பா. சத்துனுடைய கண்ணிகளினால நன்மை இழந்துடக்கூடாதுப்பா. உலகத்தின் போக்குனால கண்ணிகள் அகப்பட்டு உங்க நன்மை இழந்துடக்கூடாதுப்பா. பரிபூர்ணமாய் உங்க நன்மையை அவர்கள் அனுபவிக்க நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்திற்குள்ள இவர்களை நடத்துங்கப்பா. எப்படி? மறுரூபமாகும்படி. உலகத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம், தேவனுடைய மறுரூபம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்கு நம்மை நடத்தும் பொழுது இயேசுவை போல நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துல ராஜ்ய முடியாய் மகிமையின் பாத்திரங்களாய் இந்த உலகத்துல தேவன் நம்மை வெளிப்படுத்துவார். நன்றி தகப்பனே. தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம், ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். நீர் கொடுத்த இந்த அருமையான சபைக்காக, கொடுத்த அங்கத்தினர்களுக்காக, கொடுத்திருக்கிற எல்லா கிருபை வரங்களுக்காக நன்றி. ஆராதனையில் எங்களை நடத்தின அப்பா உம்முடைய அருமை தாசரை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். இன்னும் தேவ கிருபை பெருகட்டும்பா. கடந்த வாரம் செய்தி கொடுத்த அங்கிளை இன்னும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம்ப்பா. ஆவிக்குரிய மன்னாவை ராஜாவே அப்பா, ஆழத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. வெங்கட்டியும் பிரிசியும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அப்ப மகனுக்கு கொடுத்த எல்லா தரிசன வரங்களுக்காக நன்றி. அப்ப நீர் கொடுத்திருக்கக்கூடிய தரிசனத்தினுடைய கிருபைக்காக நன்றிப்பா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய பலனையும் பரிசுத்த ஆவியானவர் அப்பா அளவில்லாமல் மகனுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் மகனை வாழ்த்துகிறோம்ப்பா. இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் சரீரத்தின் பலவீனங்களை மாற்றி போடுங்க. இருதயத்துல தேவனுடைய சந்தோஷம், சமாதானம் நிறைவா இருக்கட்டும்ப்பா. ஒரு சில பேர் அங்கலாய்க்கிறீங்க, என்னால முடியல. அதாவது நீங்க உங்களுடைய ரொட்டீன்ல நீங்க செய்யற வேலையில இதுக்கு மேல எனக்கு செய்ய பலன் இல்லைன்றீங்க. அப்பா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் மகளே. அவருடைய பலன் உங்களுடைய சரீரத்துல இப்பொழுது பெருகி கொண்டிருக்கிறது. காண்டாமிருகத்தினுடைய பலன், மான்களின் கால்கள், கழுகுகளுக்கொத்த பலனை கொண்டு அப்பா உங்களுடைய பலன் கழுகுகளுக்கொத்த பலனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதாவது அந்த 40 வயசுக்கு மேல புது பலனா. நீங்க ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஓட முடியலையே, புது பலனை கொடுக்கிறாரு. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அப்பா பிள்ளைகளுடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கூறுகிறேன்ப்பா. பிள்ளைகளுடைய அப்பா கையிட்டு செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கிறேன். பேங்க் பேலன்ஸை பிளஸ் பண்ணுகிறேன். புது வாசல்களை திறந்து கொடுங்க. புது உறவுகளை கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படிக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்று என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. Praise the Lord everyone. Praise the Lord uncle. Praise the Lord.
Hallelujah. Praise